அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க. கெஜ்ரிவாலினோட கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. எதன் அடிப்படையில் இது தற்போது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது? டெல்லி புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்குல கடந்த 21ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். 22ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் அமலாக்கத்துறை காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். நாளையுடன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமலாக்கத்துறை விசாரணை காவல் என்பது நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு இடையீட்டு மனு என்பதை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராகவும் தன்னை அமலாக்கத்துறை விசாரணை காவல்ல உத்தரவிட்ட விசாரணை நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிராக அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை என்பது இன்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமலாக்கத்துறை மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் என இரு தரப்பு வாதங்களுமே முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பு என்பது எழுத்துப்பூர்வமாக இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். சற்றே காலதாமதமாக தற்போது இந்த தீர்ப்பு குறித்த உத்தரவு குறித்த விவரங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்காலிக நிவாரணமாக இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வைத்திருந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது தற்காலிகமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய இடையீட்டு மனு மீது அமலாக்கத்துறை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முன்னதாக பதில் மனுவை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளைய தினம் டெல்லியில விசாரணை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அதே நேரத்தில் அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐயும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கஸ்டடியில் எடுப்பதற்கு பல்வேறு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தன்னை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்த இடையீட்டு மனு மீது தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவித்து மனுவை நிராகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.